ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா என்தால்பி கால்குலேஷன் பை பாம் கலோரிமீட்டர் அண்ட் காஃபி கப் கலோரிமீட்டர் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து காஃபி கப் கலோரிமீட்டரில் எப்படி நம்ம என்தால்பி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஹீட் அப்சர்வ்டு வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா MW CW ∆Tக்கு ஈக்குவல். ஸோ அதில் MW அப்படிங்கிறது என்னென்னா மாஸ் ஆஃப் மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் CWங்கிறது மோலார் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர். இது ∆Tங்கிறது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, காஃபி கப் கலோரிமீட்டரில் என்தால்பியை நம்ம கால்குலேட் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி ஃபஸ்ட்டு பாம் கலோரிமீட்டர்லேயும் என்தால்பி தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா இன்டர்னல் எனர்ஜியை கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதிலேருந்து நம்ம என்தால்பியை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். பாம் கலோரிமீட்டரில் நம்ம ஒரு எடுத்துருக்கிற சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து பேர்ன் பண்ணும்போது அதில் Q1 அதில் ஃபார்ம் ஆகிற ஹீட் வந்து Q1 Q2 அப்படின்னு ரெண்டு ஹீட்டை வந்து நம்ம இதில் பார்க்குறோம். Q1ங்கிறதுனா ஹீட் அப்சர்வ்டு பை கலோரிமீட்டர் அண்ட் Q2ங்கிறது MW CW ∆T. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது ΔU. ஸோ இன்டர்னல் எனர்ஜிங்கிறது நம்ம என்ன பார்த்த டெஃபினேஷனில் டோட்டல் ஹீட் அப்சர்வ்ட் ஆர் லிபரேட்டுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ டோட்டல் ஹீட்டுங்கிறது Q1 + Q2. அதனால் இங்கே என்ன பண்ணுறோம், Q1 + Q2 அப்படிங்கிற ஃபார்முலாவை எடுத்துக்கிறோம். ஸோ Q1 எதுக்கு ஈக்குவல், K ∆Tக்கு ஈக்குவல். Q2ங்கிறது MW CW ∆Tக்கு ஈக்குவல். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறத நமக்கு இன்டர்னல் எனர்ஜி கிடைக்குது. ஸோ அந்த இன்டர்னல் எனர்ஜிக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதிலிருந்து எப்படி என்தால்பி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ΔNG/RT. இந்த ΔNG/RT எப்படி வருது அப்படின்னா, இன்டர்னல் எனர்ஜி U + PVன்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா. அந்த PVங்கிறது எதுக்கு ஈக்குவல் ஆயிரும், RTன்னு RTக்கு ஈக்குவல். PV = nRTயில் PV N1 மோல் எடுத்துட்டோம்னா PV = RTன்னு ஆயிருமா. ஸோ PVக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம், RTன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இந்த NG அப்படிங்கிறது என்ன, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் ப்ராடக்ட் இருக்குல்லையே, அதில் ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட்டுங்கிறது தான் ΔNGக்கு ஈக்குவல். ஸோ நமக்கு வந்து பாம் கலோரிமீட்டரில் வந்து என்தால்பி கால்குலேட் பண்ணுறோம். அதுக்கான ஃபார்முலா வந்து ΔHc = சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ΔNG/RT. இதுதான் வந்து என்தால்பி கால்குலேஷனுக்கான ஃபார்முலா ஃப்ரம் பாம் கலோரிமீட்டர். சரி, இந்த மாதிரி என்னென்ன ஃபார்முலாவெல்லாம் இருக்குது என்தால்பியை கால்குலேட் பண்ணுறதுக்கு அப்படின்னா, என்தால்பி ஈக்குவல் டு இங்கே பாருங்கள், என்தால்பிங்கிறது ஃபைனல் என்தால்பி மைனஸ் இனிஷியல் என்தால்பி. இது ஒரு ஃபார்முலா. அடுத்தது பார்த்திங்கன்னா ΔH = NCP ∆Tன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதில் வந்து சிபிங்கிறது ஹீட் கெப்பாசிட்டி. சப்போஸ் நம்ம கொஸ்டினில் வந்து ஹீட் கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். Q ஹீட் அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ΔH = Q/N இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். Qங்கிறது எதுக்கு ஈக்குவல், MC ∆T, MS ∆T அல்லது MC ∆T. ப்ரீவியஸ் கிளாஸ் பேஜில் பார்த்தோம் இல்லையா, அதுதான். அடுத்தது வந்து ΔH ஆஃப் ரியாக்ஷன், அதாவது என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். இதில் இந்த ரெண்டு டேட்டாவும் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு வந்து ΔH ஆஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி என்தால்பி கண்டுபிடிங்க அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜியும் ப்ரெஷர் வால்யூம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இந்த வேல்யூ யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி ΔH சேஞ்ச் இன் என்தால்பின்னா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ΔPV. ஸோ இந்த டேட்டாவெல்லாம் கொடுத்துருக்கும் போது நம்ம என்தால்பியை கால்குலேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நமக்கு இந்த PVக்கு பதிலாக NG/RT ப்ரீவியஸ் பேஜில் பார்த்தோம் இல்லையா, இதே ஃபார்முலாவை தான் பார்த்தோம். சேஞ்ச் இன் என்தால்பி = ΔHc = ΔUC ப்ளஸ் ΔNG/RTன்னு படித்தோம் இல்லையா. ஸோ அந்த ΔNG/RTங்கிறதுல PV = RTன்னு எடுத்துட்டோம்னா R கேஸ் கான்ஸ்டன்ட், T வந்து டெம்பரேச்சர். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா என்தால்பியை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும்.